வச்சு குடிக்கிறது வந்து ரொம்ப விசேஷம். குரு பிரீத்தின் பேர். அதாவது நிறைய பேர் குங்குமம் போட்டு குழந்தைங்க கர்ப்பமாக இருக்கவங்களுக்கு குடிக்க சொல்லுவாங்க. குடித்தா குழந்தை வெள்ளையாக பிறக்கும் கிடையாது. குரு ஆசீர்வாதத்துடன் குழந்தை வரணுன்றதுக்கு அந்த காலத்தில் வெள்ளையாக பிறக்கணும் தான் நீங்கள் பண்ணுவீங்க. அது எப்படி நம்ம ஜீன் கருப்பாக இருந்தால் அது வெள்ளையாக பிறக்கும். அதனால் இந்த குங்குமப்பூக்கு அவ்வளோ விசேஷம். அதே போல் குருவோட ரிலேட்டட் பிரீத்தி அது வந்து நிறைய சூட்சமும் அது. அதனால தான் நான் எப்பவுமே நிறைய பேருக்கு சொல்லுவேன், குரு இப்போ கெட்டிருக்கு, குரு இப்போ சரியில்லைன்னு பயப்படுறவங்க குங்குமப்பூ பேக்கெட் ஒன்று வந்து பர்ஸில் வச்சுக்கோங்க. ரொம்ப அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு ரொம்ப விசேஷம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கோயில்களுக்கு அன்னதானம்னா அரிசி பருப்பு மட்டும் கொடுக்காதீங்க, கல்லுப்பும் வாங்கி கொடுங்க. ஏன்னா கல்லுப்பு போடாமல் எந்த விதத்துலையும் எந்த பதார்த்தமும் பண்ண முடியாது. கல்லுப்பு கோயில்களுக்கு வாங்கி கொடுங்க. அதே போல் அரிசி பருப்பெல்லாம் வாங்கி கொடுங்க. அதே போல் வந்து வெறும் மொச்சை மட்டும் வாங்கி கொடுக்குறதோட மிளகு சீரகமெல்லாம் இந்த பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் வாங்கி கொடுங்க. இந்த மிளகெல்லாம் பெரிய பரிகார பிரீத்தியாக காணப்படுவது. ஏன்னா குருன்னாவே வெண்பொங்கல் வைப்பாங்க. வெண்பொங்கல் வந்து ரொம்ப விசேஷம். அதில் இந்த மிளகு இல்லாமல் சீரகம் இல்லாமல் வெண்பொங்கலே கிடையாது. அதனால் சும்மா இந்த அரிசி பருப்பு மட்டும் ஏதோ மற்றவங்க பண்ணுறாங்கன்ற மாதிரியெல்லாம் வாங்கி கொடுக்காம அந்த கோயிலில் வெண்பொங்கல் வைப்பாங்கன்னா மிளகு வாங்கி கொடுங்க, சீரகம் வாங்கி கொடுங்க. அன்னதானத்துக்கு ரொம்ப விசேஷம். அதே போல் மருந்துகளுக்கு நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு மருந்துகள் வாங்கி கொடுக்கறது குரு பிரீத்தியில். குரு என்றாலே என்னென்னா ஆபத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி செய்வதெல்லாம் குருவுடைய நம்பிக்கை பெறும். குரு வந்து பெரிய அளவுக்கு நமக்கு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அந்த குழந்தைங்களுக்கு வந்து பணமாக கொடுக்காதீங்க, பொருளாக வாங்கி கொடுங்க. பீஸ் வாங்கி கொடுங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, ஷூ பனியன் வாங்கி கொடுங்க. அந்த குழந்தைங்களுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது படிக்கிறதுக்கு கம்ப்யூட்டரோ மற்ற இதெல்லாம் கேட்டால் கூட வாங்கி கொடுப்பது உதவுவது பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். அதே போல் இறந்தவர்களுக்கு ஈமக்கிரியங்களுக்கெல்லாம் நீங்கள் போகிறச்ச கூட கஷ்டப்படுறவங்க இருந்தால் அவங்களுக்கு வந்து பணமாக கொடுத்துட்டு வாங்க. எப்படி வந்து கல்யாண வீட்டில் மொய் கொடுக்குறீங்களோ அது போல் வந்து இந்த கஷ்டத்தில் வந்து திடீர்னு ஒரு மரணம் நடந்திருக்கும். அவங்க வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருப்பாங்க. ஒன்று முடிஞ்சால் அவங்க ஈமக்கிரைகளை எடுத்து நடத்துறதுக்கு வண்டியோ அதுக்கு உண்டான காரியங்களோ அந்த இடுகாடு செலவுகளுக்கோ கொடுக்கறதெல்லாம் குருவுடைய ஆத்ம ரீதியான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது போல் செலவு செய்வதும் இது போல் நல்ல விஷயங்கள் பண்ணுவதும் குருவுடைய ஆசீர்வாதம் ஏற்படுவது. வீடு பக்கத்தில் உங்களுக்கு வந்து எந்த சிவன் கோயிலையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், புது அகல் வாங்கணும். என்ன பண்ணுறாங்க, கோயில் வாசல்லே விற்கிற அகல் வாங்கக்கூடாது, பலர் உபயோகப்படுத்தின அகல் வாங்கக்கூடாது. புது அகல் வாங்கி நல்லெண்ணெய் போடலாம். நெய்யினா பசு நெய் தான் போடணும். நெய்யினா ஒரிஜினல் பசு நெய் போட்டு கலப்பட நெய் போடாதீங்க. அதுக்கு சுத்தமான நல்லெண்ணெயில் சந்தோஷமாக தீபம் ஏற்றிட்டு வாங்க. அது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். இந்த அகல் வந்து ரிப்பீட்டடாக மற்றவங்க பயன்படுத்தி அகலை வந்து பயன்படுத்துகிற ஒரு வாட்டி எரிஞ்சிட்டாவே அது அவ்வளோதான், கிளியாஞ்செட்டி. அது வந்து நம்ம வந்து நம்மளுடைய பிரார்த்தனைகள் முடிஞ்சு விட்டது. அதே போல எலுமிச்சை பழங்கள் உதிரியாக நம்ம வீட்லலாம் வந்து இப்போ விசேஷ நாளில் பயன்படுத்தின அந்த அகலை வச்சு பயன்படுத்துறோம். நம்ம வீட்டில் வைக்கிறது ரிப்பீட்டடுங்க, நமக்கு மட்டும். ஓகே, கோயிலில் பண்ணுறது யாரோ பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வைப்பீங்க, நான் திருப்பி அதே அகலில் போயிட்டு இன்னொரு பிரார்த்தனை பண்ணக்கூடாது. அதே போல் எரிஞ்ச திரியை திருப்பி எரியக்கூடாது. எரிகளில் வந்து திரியை வந்து ஒத்தப்படையாக போடணும். 1, 3ன்னு போடணும். 3 திரியை ஒன்றா போட்டு ஏற்ற வைக்கிறது தான் விசேஷமாக இருக்கும். அது வந்து ரொம்ப அனுகூலம். லாபத்தில் முடிய வேண்டும். எல்லாம் லாபம் நஷ்டம் லாபம் என்று ஒத்தப்படையில் இருப்பது தான் பெரிய விசேஷமாக இருக்கும். அதே போல் வந்து நிறைய பேர்களுக்கு வயதானவர்களுக்கு அவங்களுக்கு வந்து பெட்ஷீட் வாங்கி கொடுக்குறது. வயதான ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு இருக்கும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம், ஆனால் அந்த குளிரெலாம் தாங்க முடியாது. அதனால் நல்ல பெட்ஷீட்டாக வாங்கி கொடுங்க. சும்மா நாமிக்கு வாசிக்காக போவேன், நீங்கள் அங்கே 100 பேர் இருக்கலாம், உங்களால் 2 பெட்ஷீட்டு நல்லது வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல. அதாவது 100 பேருக்குமே வாங்கி கொடுக்கலன்றது முடியாது. நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப தான் தான தர்மம். கிரெடிட் கார்டு போட்டு தேய்ச்சி தான தர்மம் பண்ணவே கூடாது. ஊர் புகழ்கிறதுக்காக தான தர்மம் பண்ணவே கூடாது. அதே போல் வந்து இந்த கஷ்டப்பட்டு வந்த வெயில் காலத்தில் மோர் கொடுக்கறது, இந்த மாதிரி இந்த வெயில் காலங்களில் இந்த பிரச்சனைகளை தலை சுற்றுறது, தர்பூசணி கொடுக்கறது, இது போல விஷயங்கள் எல்லாம் குருவுக்கு பிடித்தமான விஷயங்களாக காணப்படுகிறது. குறிப்பாக படிக்கக்கூடியவர்களுக்கு, படிப்பில் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு, அதாவது நல்லா படிப்பாங்க ஆனால் வசதிகள் இருக்காது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதே போல் ஸ்போர்ட்ஸ் நல்லா பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் இருக்காது. நீங்கள் ஒரு 10 பேர் குழுவாக சேர்ந்து 500 சேர்ந்து 1000 ரூபாய் வரும். அந்த குழந்தை வாழ்க்கை ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த குழந்தை நமக்கு நன்றியோடு இருக்கணும்னு இல்லை, ஆனால் குரு உங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஆசீர்வாதம் செய்வார்ன்றது தான் அதனுடைய ஐதீகம். அதே போல் குரு என்றாலே பெரியவர்கள் ஆசீர்வாதம். கோயில்களுக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து தட்சணை வந்து தட்டில் எவ்வளோ வேணுமா போட்டாலும்
அங்கே ஸ்வீப்பரெல்லாம் இருப்பாங்க, ஸ்வீப்பராக இருப்பாங்க, கிளீனராக இருப்பாங்க, விளக்கில் எண்ணெய் ஊற்றுறவங்க இருப்பாங்க, மடப்பள்ளியில் வேலை செய்வாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்களுக்கெல்லாம் போய் கோயிலுக்குள்ளே உண்டியில் கொடுத்துட்டு வாங்க. கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிறவங்கெல்லாம் நல்ல வசதியாக இருப்பாங்க. ஆனால் உண்மையாக கஷ்டப்படுவர்கள் யாருன்னா கோயில்களுக்காக உழைக்கிறவர்கள், இந்த எண்ணெயை ஊற்றுபவர்கள், விளக்கில் எண்ணெய் ஊற்றுறவங்க, மடப்பள்ளியில் இருக்கிறவங்க, கோயிலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறவங்க, மாட்டுத் தொழுவத்தை பரிமாறிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் யாருமே அவங்க ஆதரவு கொடுக்கறதில்ல. அவங்களுக்கெல்லாம் போய் நீங்கள் கொடுக்க உங்கள் வாழ்க்கை மேன்மையடையும். இதை கண்கூடாக பார்க்கலாம். இந்த குரு பயிற்சியிலேருந்து நியூஸ் 18 நேயர்கள் இது போல் சின்ன சின்ன விஷயத்துங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்த வாட்டி குரு பயிற்சிக்குள்ளே உங்கள் வாழ்க்கை அபிரிதமான வெற்றிகளை பெறும். ரைட். இப்போது குரு அப்படிங்கும் பொழுது நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து ஒப்பிட்டு சொல்லியிருக்கீங்க சார். அதில் வந்து அவரை குறிப்பிடும் பொழுது இந்த மஞ்சள் கலர் இல்லையா, அந்த வஸ்திரம்னு சொல்லக்கூடிய அந்த அந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கா, அல்லது இயல்பில் இருக்கலாமா? இல்லை, அதாவது நமக்கு வந்து இந்த கலர் வந்து எப்பவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் மனசு உள்ளே சொல்லும். இந்த கலர் ஷர்ட்டு போயிட்டு நமக்கு சரியாக இருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த கலர் ஷர்ட்டை போட்டு கால் இடிச்சது, கை இடிச்சது, வண்டி அடிப்பட்டது, நல்ல மேலதிகாரிகள்கிட்ட திட்டு வாங்கினேன், இந்த ஷர்ட்டை போட்டனாலாம் எனக்கு ஒரே பிரச்சனைனா அந்த கலர் பக்கமே நீங்கள் திரும்பக்கூடாது. அந்த கலர் உங்களுக்கு நெகட்டிவாக ஃபோர்ஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். நம்ம உள் மனசு தான். கருப்பு கலர் தான் சிலருக்கு பிடிக்கும். எனக்கெல்லாம் கருப்பு தான் ரொம்ப பிடிக்கும். நான் கருப்பாக தான் போட்டுருப்பேன். அதனால் கருப்பு கலர் வந்து ஏன்னா எனக்கு செட் ஆகுது. ஸோ என்னுடைய இது வந்து சனியுடைய அமைப்பு நல்லா இருக்கிறதுனால நான் போட்டுக்கிறேன். என் வண்டியெல்லாம் கருப்பாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக சிலருக்கு அது செட் ஆகாது. அதனால் கருப்பே கூடாதுன்னு ஒரு கும்பல் சுத்தம். ஆனால் அவங்க டெஸ்ட் பண்ணியே பார்க்க மாட்டாங்க. அவங்க தலைமுறையாகவே கருப்பு வச்சுக்க மாட்டாங்க. கருப்பு எங்களுக்கு ஆகாதுன்னுவாங்க. கருப்பு சில டைமில் கொடுக்கக்கூடிய ஆரம்பிச்சிச்சுன்னா யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து இன்ட்யூஷன் வந்து உள்மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். கலர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் உள்ள என்ன சொல்லுதோ அதை செய்தால் போதும். ரைட்.